இந்த கண்வ மகரிஷி யசோதையனுடைய தந்தையான சுமுகர் இருந்தார் அல்லவா, அவருடைய இல்லத்தினுடைய புரோகிதராகவும் இருந்தார். தினந்தோறும் சாலக்கிராம வடிவில் உள்ள சாலக்கிராமத்திற்கு பூஜை செய்வார். சாலக்கிராமம் என்பது திருமாலுடைய அம்சம். சாலக்கிராம பூஜை செய்பவர்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும். பெருமாள் இந்த சாலக்கிராமத்திலே சாநித்தியமாக இருப்பார். இன்றைக்கும் கூட சாலக்கிராம பூஜை செய்பவர்களுடைய இல்லங்களிலே மகாலட்சுமியினுடைய வாசம் அதிகமாக இருக்கும். அவர்கள் எதற்காகவும் கஷ்டப்பட மாட்டார்கள். சாலக்கிராம பூஜை செய்வது என்பது அத்துணை தூரம் நமக்கு ஒரு நல்லதை கொடுக்கின்ற பூஜை. நல்ல ஒரு ஞானியிடம், நல்ல ஒரு குருவிடம் இந்த பூஜையை எப்படி செய்வது என கேட்டு தெரிந்து கொண்டு சாலக்கிராம பூஜை செய்தால் வீட்டிலே கஷ்டம் என்பதே இருக்காது. ஆகவே இந்த சாலக்கிராம பூஜையை, ஆகவே இந்த கண்வ மகரிஷி இந்த சாலக்கிராம பூஜையை முறையாக செய்து வந்தார். அந்த பூஜையினால் பெரிய ஞானத்தை அடைந்தார். அதேபோல் தான் எந்த பொருளை உண்டாலும் அதனை முதலிலே சாலக்கிராம பெருமாளுக்கு அர்ப்பணித்த பிறகே தான் உண்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை கை கொண்டிருந்தார். நந்தகோபர் இருந்தார் அல்லவா, நந்தகோபர் கண்வரிடம் எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது, நீங்கள் வந்து அக்குழந்தையை பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி என கண்வரை அழைத்தார். இதை வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் கண்வ மகரிஷிக்கு அரண்மனைக்கு செல்வதற்கு நேரம் இல்லாமல் இருந்தது. அங்கே அவதாரம் செய்திருப்பதோ கண்ணன். பெருமாள் தான் அங்கே கண்ணனாக அவதரித்திருக்கின்றார். கண்ணன் பிறந்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. இந்த நிலையிலே ஒரு நாள் கண்வ மகரிஷி கோகுலத்துக்கு வந்தார். தான் பூஜிக்கின்ற சாலக்கிராமத்தை நந்தகோபரனுடைய மாட்டுக்கொட்டகையிலே வைத்தார். ஏனெனில் மாட்டுக்கொட்டகையிலே ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்னதற்கு சமம் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றது. அதனால்தான் கோமாதாவுக்கு நாம் பூஜை செய்கின்றோம். கோமாதா ஒரு இல்ல கிரகப்பிரவேசம் என்றால் கோமாதாவை அழைத்து பூஜை செய்கின்றோம். எதற்காக செய்கின்றோம்? கோமாதா வீட்டிற்குள் வந்தால் 33 கோடி தேவர்களும் வந்ததற்கு சமம். ஆகவே கோமாதாவின் உள்ளே எல்லா தெய்வங்களும் குடியிருக்கின்றார்கள். அதனால்தான் கோமாதாவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை நம்முடைய சாஸ்திரம் கொடுத்திருக்கின்றது.